வணக்கம். நான் இன்றைக்கி ஆட்டரிசி பெரட்ட போகிறேன். அது எப்படி அதுக்குள்ளே ஜாமான் நம்ம அதை காட்டுறேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். இறைச்சிக்கறி தூள் ஒரு இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் பெரிய ஸ்பூனில் சீரகம் அரை ஸ்பூனு, பெரிய சீரகம் 1 ஸ்பூனு, கசகசா 1 ஸ்பூனு, மிளகு போட்டு தேங்காய் பூ போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது உப்பு தேவையானது. இஞ்சி பூண்டு இந்த பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே தேவையான ஜாமான் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 4, பெரிய வெங்காயம் 1 வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம், பூண்டு 2 பல், இஞ்சி சின்ன துண்டு வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவும் பழுத்த மிளகாய் 1 வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி பழம் விதையை எடுத்துகிட்டு ஒரு பழம் வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை. இங்கே புதினா, இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பிரிஞ்சி இலை 1, அன்னாசி பூ 2, பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, சோம்பு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூனு சோம்பு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இறச்சி நான் உப்பு போட்டு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சுருக்கேன். அவ்வளோதான். 7 விசில் போட்டு வேக வச்சுருக்கேன். நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். சட்டி சமைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். சட்டியை வச்சுட்டேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ 2, பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, சோம்பு கொஞ்சோண்டு சோம்பு, வெங்காயத்தை போடுறேன். கருவேப்பிலை போட்டுருவோம். பச்சை மிளகா, பழுத்த மிளகா போட்டுருவோம். இஞ்சியும் பூண்டும் போட்டுருவோம். கொஞ்சம் புதினா அதோட போட்டு கொஞ்சம் வேக, கொஞ்சோண்டு புதினா போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கும். வெங்காயங்கள் செவந்துருச்சு. இப்போ தக்காளி பழத்தை போடுறேன். அதோட இஞ்சி பூண்டு போட்டுறேன். இப்போ வேக வச்சு இறச்சி எடுத்து போட்டேன். இறச்சி மட்டும் போடுங்க. தண்ணி இருக்குது, அப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ மசாலையெல்லாம் போடும். மசாலா போட்டதுக்கு முன்னே கொஞ்சம் லேசாக உருளைக்கிழங்கே போட்டுருவோம். கொஞ்சோண்டு மூடி போடுவோம். கொஞ்சம் நேரம் போடுவோம் மூடி. இப்போ மூடியை திறந்து இப்போ பார்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சீரகம், கசகசா இதெல்லாம் போடுவோம்.
இப்போ இறைச்சி கறி தூள் இறைச்சி வேக வச்சிடலாம். அந்த தண்ணி இருக்கு, அதை ஊற்றிடுவோம். கொஞ்சம் உப்பு பத்தாது, நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். தண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு வேக வைப்போம். உருளைக்கிழங்கு வேகணும். இப்போ திறந்து பார்க்கலாம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அப்புறம் புதினாவை கொஞ்சம் எடுத்து போட்டுருவோம். உருளைக்கிழங்குலாம் வந்துருச்சு. மேலே புதினாவை போட்டுட்டு இறக்கிடுவோம். புதினாவும் கொத்தமல்லி கொஞ்சம் வெங்காயம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்ப்போம். உப்பு கரெக்டாக இருக்குது. போதும், இதோட நிறுத்திக்கும். அடுப்பை அணைச்சிட்டு பரிமாற பாருங்கள். இறைச்சி சமைச்சாச்சு. இதை நான் பிளேட்டில் எடுத்துருக்கேன். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.